ஹாய் காய்ஸ், அன்றைக்கி ஒன்றா நாங்கள் கப்பியை பார்க்கலான்னு போகும்போது பார்த்திங்கன்னா ஓரத்தில் ஒரு கூராங்கல் இருந்துச்சு மக்களே. பழைய கூராங்கல், ஒரு பெரிய பிளாக் கலர் கல்லும். ஸோ சரின்னு சொல்லிட்டு நம்ம கப்பீஸ்க்கும் அப்படியே இதை குட்டி போடும் போது வச்சுன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்குமே குட்டின்னு சொல்லிட்டு தான் அதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஃபஸ்ட்டு கப்பியை திறந்தாச்சு எப்படி இருக்குது பார்க்குறதுக்காக. ஃபஸ்ட்டு அது மேலே இருந்த கல்லெல்லாம் தூக்கி போட்டு அதை ஓரமாக வச்சுட்டு பார்த்திங்கன்னா இப்போ கப்பி பார்த்திங்கன்னா 4 கப்பி வாங்கியிருந்தோம். பார்த்திங்கன்னா நம்ம வாங்கின வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டில் தான் வாங்கினோம். ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இந்த கல் தான் கழுவ போகிறோம். ஏன்னா பயங்கர அழுக்காக இருந்துச்சு மக்களே. கல் அழுக்காகவும் உப்பு கரையாகவும் இருந்துச்சு. மெயினாக அந்த பிளாக் கலர் கல் தான் மக்களே பயங்கரமாக அழுக்காகவே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நானும் கழுவ ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக கழுவி மறுபடியும் கவர்லேயே போட்டு மறுபடியும் இங்கே கொட்டிட்டேன். ஏன்னா அப்போ தான் ஈஸியாக இருக்கும் எடுத்து வைக்கிறதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிளாக் கலர் கல்லை உள்ளே வைக்கலான்னு போன மக்களே. ஸோ அதையும் உள்ளே வைக்கலான்னு போகும்போது தான் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிருப்பீங்களா தெரியல, நம்ம கப்பி குட்டி போட்டிருக்கோம் மக்களே. ஸோ காமிக்கிற பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? நம்ம கப்பி குட்டி போட்டிருக்கு ஒரு வழியாக. ஸோ அதை பார்த்தோன்னே பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு மக்களே. மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது வளர்ந்தோடனே நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ரேண்டமான சப்ஸ்கிரைபருக்கு கொடுப்போம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க காய்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு குட்டி 2 குட்டியை பார்த்தாச்சு மக்களே. சரின்னு சொல்லிட்டு நம்ம நல்லா நேரத்துக்கு தான் வந்தோம். இப்போ தான் குட்டி போட்டிருக்குன்னு நினைக்கிறேன் மக்களே. ஸோ அதை சரின்னு சொல்லிட்டு அந்த கூராங்கல்ல அடிக்க வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அப்போ தான் அது எதாவது டேஞ்சர்னால் அது போய் ஒளிய முடியும். நானும் ஓரத்தில் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் மக்களே. அதுக்கப்புறமேட்டு குட்டி பார்த்திங்களா எப்படி ஓடுதுன்னு. அதுக்கப்புறமேட்டு நாங்கள் ஃபுட்டு போட்டுட்டோம் மக்களே. ஏன்னா திடீர்னு பசிக்கு குட்டி சாப்பிட்டுருச்சுன்னா அவ்வளோதான். ஸோ அதனால் ஃபுட்டையே போட்டாச்சு நம்மளுக்கு கப்பீஸ்க்கு. அதுக்கப்புறமேட்டு ஒரே இடத்துல வச்சிட்டேன் மக்களே கல். ஏன்னா அப்போ தான் அது ஒளிருக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம போட்ட ஃபுட் ரெட் கப்பி சாப்பிட்டுட்டு இருக்கா மக்களே. உட்காந்துட்டு திமிரா உட்காந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளுக்கு பெரிய நீங்கள் தான் பெரிய அறிஞர்கள். பிறக்கும் போதே 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் நாங்கள்லாம் களிமண் நம்ம வச்சிருக்கிற மாதிரி மண்டைக்குள்ள ஒழுங்காக இருக்கணும். சும்மா இங்கே தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. சும்மா அங்கே பேசுறது அவன் அவ்வளோதான் மக்களே. எனக்கான வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.